நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறான். அநேக நேரத்தில் நம்மளால் கிரியை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. பார்க்கும் பொழுது பெயர்படி நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம், நடமாறுகிறோம், பேசுகிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய கிரியைகள் இன்னும் ஆக்டிவா ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் அது கேள்விக்குறிதான். இயேசுவோடு கூட சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் இருந்தார்கள். எந்த ஒரு தாக்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. உயிரோடு தான் இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க, பார்த்தாங்க. பட் தாக்கத்தை ஏற்படுத்தவே, மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவர்களே மாறவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, உபவாசிக்க முடியவில்லை, எல்லாவற்றிலும் மாம்ச பிரகாரமாகவே சிந்தித்தார்கள். ஆண்டவர் எவ்வளவு சொல்லுகிறார், ஆனால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் என்ன நடந்தது? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரத்துக்கேறின பின்பு பரிசுத்தாவினர் அனுப்பப்படுகிறார். அந்த ஆவியானவருடைய நிறைவை பெற்ற பிறகு பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடுகிறது. மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. இந்த கோபப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொண்டு அந்த நிலைமையெல்லாம் மாத்திட்டு ஆண்டவருக்குரிய காரியங்களுக்காக இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து பலத்த காரியங்களை நடப்பிக்கிறவங்களா மாறிட்டாங்க. அதுவரை அவங்க வாழ்க்கையில அனல் இல்லாம இருந்துச்சு, ஆனா அதற்கு பிறகு அனலாய் மாறிட்டாங்க. ஆவியானவர் இருந்தாருன்னா ஒரு அனல் இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாயிருங்கள். இன்னைக்கு அனலாக அக்கினி ஜுவாலையாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. இன்னைக்கு சோர்வு ஏன் வந்து விடுகிறது? ஏன் ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ளே எரிகிற அந்த தீபம், அந்த அக்கினி அணைந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மங்கி எறிகிற திரியை போல மாறிடுச்சு. அதான் பிரச்சனை. ஆவியானவர் வந்து விட்டால் அது அக்கினியாய், ஏன் சில நேரம் எரிமலைகளை போல தீ குழம்புகளை கக்கக்கூடிய அளவுல பயங்கரமாய் மாறிவிடும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இந்த காலை நேரத்துல சற்று நம்மளை யோசித்து பார்ப்போம். அனலா இருக்கிறோமா? இல்ல ஒண்ணு இல்லாம செத்த நிலைமையில நம்மளுக்கு இருக்கிறவனால் ஆக்டிவா முந்தில இருந்தோம், பலவீனம் இருந்தா கூட ஓடணும், செபித்தோம், எல்லாருக்கும் நன்மை செய்தோம். இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆவியானவர் நம்மளை மீண்டுமாய் தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்த காத்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில உள்ள ஒரு வாலிபன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வேதாகமத்தை வாசிப்பதற்கு முன்பாக போய் பாடப்பகுதியை வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுதே ஆவியானவர் அந்த சபைக்குள் ஊற்றப்பட்டு விட்டார். அந்த பிரசனம் அப்படியே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் சிம்பிளா போய் அவனுக்கு பிரசங்கத்திற்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. அவன் சாதாரண ஒரு யூத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாடப்பகுதி தான். ஆனா என்ன நடந்தது? அதனுடைய போதகர் அவனை பிடிச்சு அவனுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அவனுக்குள் இருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை அவர் கண்டு கொண்டார். அவனுக்குள் இருக்கிற வைராக்கியத்தை, தேவனுக்குரிய காரியங்கள், அந்த அனலை பாக்குறாரு. கொடுத்த உடனே யூத் மீட்டிங் எடுத்து நடத்துறான். அங்க யூத் எல்லாம் ஃபயரா எழும்பிட்டாங்க. அடுத்த உபவாச கூட்டத்தை நியமித்து அவன் வாலிபன் கையில பொறுப்பு கொடுக்கிறார். அவன் நடத்துறான். பலத்த காரியங்கள், அற்புதங்கள், விடுதலை நடந்துருச்சுதே. கூட்டம் பெருகிச்சுது. இரவு ஜெபத்தை அந்த சபையில ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாலிபன் கையில தான் அந்த போதகர் பொறுப்பை கொடுக்கிறாரு. பக்கத்து கிராமங்கள் எல்லாம் அந்த இரவு ஜெபத்துல வந்து உட்கார ஆரம்பிச்சாங்க. பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் அங்க அந்த வாலிபன் மூலமாய் இறங்கினதுனால, வெளிப்பட்டதுனால, அவர்கள் நடுவிலே உலாவினதுனால, நிலை கொண்டிருந்ததுனால. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையின் பகுதியில, மைய பகுதியில ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, நம்முடைய திருச்சபைகள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, நம்ம அவர் இடைவிடும்படியா, அவர் காரியங்களை செய்யும்படியா இருந்தோம்னா, செத்த நிலைமையில இருக்கிறது உயிர் பெற்று அனல் உள்ளதாய் மாறிடும். தேவனுடைய மகிமை அங்கு விளங்கும். மகிமையான காரியங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்தின் பகுதியில, என் சமுதாயத்துல, தொழில, வெளிஸ்தலங்கள்ல ஆவியானவர் பிரசன்னத்தை கொண்டு வருவோமா? பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிடும். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நீங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அது உங்களுடைய உடன்படிக்கையா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பாய் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறும்படியாய் நாங்கள் அனலாக இருக்க விரும்புறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். மீண்டுமாய் எழுந்து காரியத்தை நடப்பிக்கட்டும். எந்த காரியம் உங்களை முடக்கி போட்டதோ, எந்த காரியங்கள் நடக்க முடியாமல் பண்ணினதோ, எந்த பலவீனங்கள் உட்கார ஒரு இடத்துல வைத்து விட்டதோ, எந்த பலவீனங்கள் படுக்கையில வச்சிருக்கிறதோ, இன்னைக்கு அவங்க துள்ளி குதித்து எழும்பட்டும். உடைய ராஜ்யத்தை கட்டட்டும், உடைய நாமத்தை உயர்த்தட்டும். கர்த்தர் என்ன பலப்படுத்திருக்கிறான்னு சொல்லிட்டுப்பா. அப்படிப்பட்டு பலப்படுத்துகிற ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகனவை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆவியான் நம்மோடு கூட நிலை கொண்டிருந்தால் நாம் அனலாக மாறிவிடுவோம். ஆண்டவருக்காக பலத்த காரியங்களை செய்கிறவர்களா இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.